அப்ப சத்தியம் பண்ணி கொடு, அடுத்த படத்துக்கு கோவிந்த் வசந்தா தான் மியூசிக், சத்தியம் பண்ணு சரிரா அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணு. Started noticing கோவிந்த் வசந்தா, not just the music. பல நாள் நல்லா சாப்பிட்டு தூங்கிடுவோம். திடீர்னு பார்த்தா ரெஞ்சு கோவிந்தோட வைஃப் வந்து, அண்ணா கோவிந்த் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படிமா. எப்பமா? நீங்க தூங்க ஆரம்பிச்ச உடனே ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. சென்ஸ்லெஸ் பீப்புள் கிடையாது, நல்ல ரசனை உள்ளவர்கள் தான். ஆனா அதை மீறி அதுக்கு நோ சொல்ல வேண்டிய ஒரு இடம் இருந்தது. Use as many as humans as possible in the film. Live instruments because I wanted everyone's renditions of my melodies or இது எல்லாமே ஃப்ளூட்ல இல்லனா நாதஸ்வரம் எல்லாமே I wanted live. He hates interviews. சுத்தமா பிடிக்காது எனக்கு. ஈவன் I hate interviews for a different reason. எனக்கு கேள்வி கேட்டா கோவம் வரும். அவனுக்கு இன்டர்வியூ, அவனுக்கு பதில் சொல்ல பிடிக்காதுன்னு நினைச்சுப்போம். ரெண்டு ஒண்ணுதான். எவ்வளவு வாட்டி ஈஸியார்ல போயிருக்கேன். சுப்ரீம் கார் ஓட்ட கோவிந்த் வசந்தா வந்து இப்படி உட்கார வரலாம் நான் நினைச்சே பார்க்கல. ஏன் சார் என்ன என்ன அப்படி என்ன ஒரு ஒரு இசை வந்து ஒரு ஒரு வேலைப்பாடுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போய் ஒரு கதை கொடுக்குறோம், அந்த கதைக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து நீங்க கொடுக்குற என்னது சிச்சுவேஷன் அதுக்கு பாட்டு கொடுக்கறதுலாம் ஓகே. பட் இது ஏதோ வேற டைனமிக்ஸா இருக்கு. இந்த பந்தத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும் சார். பந்தம் வந்து டேட்ஸ் பேக் டு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். ஆக்சுவலா அவன் கோவிந்த் வந்து அதுக்கு கீபோர்ட் ப்ரோக்ராமர். கரெக்டாமப்ல அந்த படத்துக்கு வேற ஒருத்தர் தான் இசையமைப்பாளர். பட் கோவிந்த் கீபோர்ட் ப்ரோக்ராமரா வந்து, ஆனா அது ஒரு சின்ன படம் இல்ல. ஆமா, ஐடியில எடுத்த படம், ஒரு sub 1 crore ஃபிலிம். யாரும் பெருசா தெரிஞ்ச முகங்கள் கிடையாது. ஏன்னா அப்ப விஜய் சேதுபதியோட படம் எதுவும் கதாநாயகனா அறிமுகமாகல. ஸோ அதனால தென்மேற்கு பருவ காற்று மட்டும் வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் வந்திருந்தது. ஸோ அதனால தி அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் தட் ஃபிலிம் வாஸ் வெரி லெஸ். அதனால அவரு அந்த இசையமைப்பாளரும் வேற படங்கள் பண்ணிட்டு இருந்ததுனால வேட் சங்கர், அதுக்கப்புறம் சித்தார்த் விபின் ஒருத்தர். அதனால கோவிந்த் வந்ததுனால கோவிந்தே வந்து கொஞ்சம் சில இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் பிஜிஎம் நீயே போட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு அப்படி போட ஆரம்பிச்சதுதான். பட் சும்மா ஃபில் பண்றதுக்கு கூப்பிட்டு கடைசியில ஒரு 22-24 ட்ராக் பிஜிஎம் மட்டும் ஆமா போட்டது பெருசு இல்ல. அது அத்தனையுமே ஒரு சிக்னேச்சர் மியூசிக்கா மாறிச்சு. ஏன்னா நாங்க இட்ஸ் அ ஃப்ரெண்ட்ஸ் டீம்ல ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம். ஸோ அதனால we keep watching the film, we keep listening to the music. அதனால மெமரைஸ் ஆயிடுச்சு ஒரு இதுவும். இப்போ லைஃப்ல ஏதாவது நடந்ததுன்னா அதை ஹம் பண்ணுவோம், கிண்டலா சொல்றது, இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்பதான் நான் என்ன சொல்றது, ஐ ஸ்டார்டட் நோட்டிசிங் கோவிந்த் வசந்தா, நாட் ஜஸ்ட் த மியூசிக். எப்படி இந்த பையனால, ஏன்னா ரொம்ப டைம்லாம் எடுக்கிறது இல்லை, கேட்டா டக்கு டக்கு டக்குன்னு போட்டு கொடுத்துறது. ஏன்னா அந்த பையன் எப்படி இருக்கிறானே அப்படின்னு நினைச்சிட்டு நான் என்ன அசியூம் பண்ணிட்டேன்னா, சரி படம் வரும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல கோவிந்தோட பேர் வரும் அப்படின்னு நான் நம்பிட்டேன். நமக்கு அப்ப அந்த சினிமாவோட இந்த சூட்சமங்கள்லாம் நமக்கு விளங்காத ஒரு டைம் பீரியட். அதனால அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆனா பார்த்தா அப்படி வரல. போஸ்டர் வரும்போது பார்த்தா ஒரிஜினலா கோவிந்த் வசந்தா பேர் இல்ல. ஆமா, அது வந்து எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றது, அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம். அது எப்படி அவன் பண்ண வேலைக்கு அவன் பேர் வரலையே, அதுக்கு சும்மா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அதுக்கு தடையா இருக்கேன்னு சொல்லி சண்டை போட்டேன் பாலாஜிட்ட. அஃப்கோர்ஸ் பாலாஜிக்கு மொதல் படம், ஹி ஹேட் அதர் ஒர்க்ஸ் டு டூ. இந்த இதெல்லாம் அவனால ஹேண்டில் பண்றதுக்கு அப்ப நேரமும் இதுவும் இல்லை. சரி விடியா பாத்துக்கலாம் அப்படின்னோடனே அப்ப என்ன சொல்றது, பட்டுன்னு ஒரு கோவம் வந்துருச்சு. அப்ப சத்தியம் பண்ணி கொடு, அடுத்த படத்துக்கு கோவிந்த் வசந்தா தான் மியூசிக், சத்தியம் பண்ணு சரிரா அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணு, உனக்கு என்ன சத்தியம் பண்ண அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாப்ல.
எனக்கு அப்ப தெரியும். நான் என்ன நினைச்சிட்டேன், பாவம் வளர்ந்து வர்ற ஒரு பையன் இப்படி அநியாயமா அவனை யூஸ் பண்ணிட்டு நம்ம அவனுக்கு சான்ஸ் தரலையே அப்படி நான் நினைச்சிட்டேன். அதோட ரியல் இது வந்து ஐ வாஸ் a keyboard programmer. So Siddharth Vipin was the music director background school. So he was really unwell. So he had to go back to the Kerala. So on the time la vandu, so they had the film was also suffering kind of to find the release or something. So இப்ப நான் சொன்னேன் I will help you fill, because எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு இந்த படம், because I've seen already the entire film. I keep on watching it. This படம் அந்த டைம்ல I think இன்டர்வல் வரைக்கும் தான் முடிஞ்சிருந்தது. So I asked Siddharth also. So he also said finish the film. We'll finish the film coordinating. The மாதிரி சொல்லிட்டு we finished it. So Balaji and everyone was there sitting with me. We did the film and Balaji and I asked me actually lastல இந்த மாதிரி credit share பண்றதுக்கு, but I said no. You would know it. I didn't know the you whole didn't know. story. I'm pretty sure. I just fought with Balaji. He asked me. I said no. Because that was my job to do it. And it happened with என்ன சொல்றது, his consent only. அவரு சித்தார்த் சொல்லி தான் அப்புறம் நடந்தது. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியும். சமபாடு சார் அந்த எக்ஸ்கியூஸ் மீ சார் கொஞ்சம் கேளு. அது வேஷங்கர் போட்டது. ஆமா ஆமா, அது வேஷங்கர் போட்டது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேட்க வேணாம், மொத்த ஹியூமர் ஒர்க் ஆனதுக்கு காரணம் இன்னொருத்தர் உங்க வாழ்க்கையை கதையா எடுத்தது எப்படி சார் இருந்துச்சு அந்த அனுபவம்? எனக்கு படம் எடுக்கிற அனுபவமா தான் இருந்தது. ஏன்னா எனக்கு அந்த இன்சிடென்ட் வந்து எனக்கு மெமரியிலே இல்லை. அதனால அது ஒரு படம் எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்பப்போ அந்த பேர் சொல்லுவாங்கல்ல, பிரேம்னு, சேதுவை வந்து பிரேம்னு கூப்பிடும் போது ஒரு 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 லைட்டா இதாகும், பட் அது ரொம்ப ஆகாது. சில மாண்டாஜஸ் எடுக்கும் போது அவரு நான் பண்றதை அப்படியே மிமிக் பண்ணுவாப்ல, அப்ப தோணும், அவ்வளவுதான். மற்றபடி இட்ஸ் ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. 5Dல ஒரு படம் பண்றதுங்கிறது ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் பாலாஜிக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம், மொத்த டீமும் ஒர்க் பண்ற ஒரு படம். பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். பயங்கர இட் வாஸ் a very though it's an enjoyable experience, it's a very responsible film. படம் ஒரு பிரளயத்தை உண்டாக்கிச்சு சார். உலகநாயகன் வச்சுலாம் கடைசியில you know the film managed to get his attention. the whole font லேந்து எல்லாமே பயங்கரம். It's a cult film, அதுல டவுட்டே இல்ல. அது பட்ஜெட் படம்னு சொல்றோம், but it changed lot of things. அதோட ப்ரோமோ கண்டென்ட் கூட செமையா இருந்தது. எல்லாரும் ரொம்ப தெரிஞ்ச விஷயத்தையே ஞாபகம் வச்சுக்கல அப்படின்ற ஒரு கேம்பெயின் பயங்கரமா இருந்தது. ஆல்சோ அது ஐ திங்க் தட்ஸ் தி ஸ்டார்ட் ஆஃப் நியூ வேவ் தமிழ் சினிமா. அந்த நாளை இயக்குனர் கேங்லாம் ஒரு பக்கம் சில படங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது டமால்னு இந்த படம் தான். இப்போ ஆக்சுவலா இந்த நேர்காணல்ல நம்ம பண்ண போற ஒரு மேஜர் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் இஸ் கெட்டிங் டு see கோவிந்த் வசந்தா டாக் ஷோ. எஸ், வந்து நான் ஒரு பெரிய ஒரு மைல்கல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என் வாழ்க்கையில. நம்ம கடந்து போற இந்த பாதையில இல்ல, see before he starts off, what is your understanding of his music? சும்மா ஏதாவது ஒரு வார்த்தையில சொல்லணும், இல்ல ஒரு ஒரு உணர்வு பூர்வமா உங்க படத்துல ஒரு அழகான வசனமாவே இருக்கணும்னா அவரோட இசை எப்படி வர்ணிப்பீங்க? எனக்கு கோவிந்தோட இசைன்னு சொல்றதை விட கோவிந்த்ஸ் மியூசிக் ஃபார் மை மூவிஸ், since I have made 3 movies with him, அந்த ரைட் எடுத்துட்டு சொல்லலாம்னு எனக்கு தோணுது. அவங்களுக்குள்ள ஏதோ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க சார். நான் எப்போ உங்களை இன்டர்வியூ பண்ணாலும் மழை சார். ஆமா, மழையும் பிரேமும் பிரிக்க முடியாத ஒரு பந்தம். கரெக்ட். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ மழை வந்து. ஆமா சார், நம்ம 96 முடிச்சிட்டு பண்ணும்போது இடியே இடிச்சுது, சரியான இடி. நான் ரிவ்யூ பண்ணும்போது இடி, ரிவ்யூ பண்ணும்போது சரியான இடி. இப்ப மேகன் ரிவ்யூ பண்ணும்போது ஹார்ன் அடிக்காம வெயிட் பண்றீங்களா சார்? பிடிக்காது. இப்ப ஹார்ன் அடிச்சா அவன் வந்துட முடியுமா? இல்ல, அது வந்து நான் வரேன்னு இன்டிமேட் பண்றதுக்கு வேணா யூஸ் பண்ணலாமே தவிர இன்னொருத்தர நகருன்னு சொல்றதுக்கா. சரி, கண்டினியூ. அது மியூசிக் டைரக்டர் இருக்கும்போது சவுண்ட தேவையில்லாம யூஸ் பண்ணக்கூடாது. நைஸ். ஸோ இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பட் டு மை ஃப்ரெண்ட்ஸ், அவனோட மியூசிக்குங்கிறது என்ன சொல்றது, அது என்னன்னு சொல்லக்கூடாது. நாங்க செய்யற திரைப்படங்களின் சுவாசமா அதை நான் பாக்குறேன். இட்ஸ் தி பிரெத் ஆஃப் தி ஃபிலிம். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஸோ ஐ ரிசர்வ் தட். அந்த ஸ்பேஸை நான் கொஞ்சம் ரிசர்வ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ தட் வென் இட் கோஸ் டு ஹிம் இட் ஷுட் ஸ்டார்ட் பிரீதிங். அது வாழ்க்கையில இப்ப கோவிந்த் வசந்தா இசை இல்லாம படம் இல்லையா? கண்டிப்பா கிடையாது. என்ன சார் சொல்றீங்க? அவ்வளவுதான். வேற யாரோடையும் கொலாபரேட்டே பண்ண மாட்டீங்க? எனக்கு இசையே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வீட்டுல வந்து இசை கேட்டு வளர்ந்த ஒரு குடும்பம். எங்க வீட்டுல அந்த டேப் ரெக்கார்டருக்கு வாய் இருந்து அழுதுரும்.
அவ்வளோ சண்டை வரும் அதை வச்சு, அவ்வளோ மியூசிக் கேட்போம். ஸோ மியூசிக் அது எப்படி, நாங்கள் எங்கள் அம்மாலாம் எம்எஸ்வி சாரோட ஃபேனு. அதுக்கப்புறம் ராஜா சார் பாடல்கள், அப்புறம் ரஹ்மான் சார் வந்து நான் ஸ்கூல் டேஸ் வரும்போது உள்ள வராரு. ஸோ அது மாதிரி மியூசிக்ல அந்த இதெல்லாம் கிடையாது, அந்த இதெல்லாம் கிடையாது, பாரபட்சம்லாம் கிடையாது. இசை இப்போ வந்தவங்க வரைக்கும் எல்லாரோடதையும் ரசிக்கிறதுங்கிறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சொல்லப்போனால் நானும் கோவிந்துமே நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் when it comes to my music, அதாவது மை மூவிஸ், மை மியூசிக், சாங்ஸ் அப்படின்னு வரும்போது it will always be him. இன்ஃபேக்ட் அது நான் பல தடவை சொல்லியிருக்கேன், எழுதி முடிக்கும் போது வர்ற முதல் சந்தோஷம் இருக்குல்ல, ஏன்னா அவன்கிட்ட தான் போய் ஃபர்ஸ்ட் சொல்றது, எப்பவுமே ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட தான் போய் சொல்லுவேன். அண்ட் ஹி இஸ் அ வெரி கீன் லிசனர், ஹி என்ஜாய்ஸ் லிசனிங் டு ஸ்டோரிஸ். என்னன்னா ஈவன் கொஞ்சம் ஒரு ஐடியா வருது, ஒரு சினாப்சிஸ் மாதிரி வருதுன்னு கூட வச்சுக்கோங்க, உடனே போய் அவன்கிட்ட சொல்றதுல என்ன ஒரு சந்தோஷம் இருக்கும்னா, இமீடியட்லி ஹி வில் ட்ரை டு கம்போஸ் சம்திங். ஏதோ ஒரு சாங் மாதிரி ஒரு டியூனோ இல்லை ஒரு தீம் மியூசிக்கோ ஏதோ ஒன்று போடுவான். அந்த ஒரு ஆசை இருக்கும் போய் கொடுக்க மாதிரி. ஸோ I think that also parallelly helps you to write more, enhance the script through his musical input. அது மாதிரி ஒரு இப்போ அது என்னன்னா ஒரு மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இந்த இடத்துல இவன் விளையாடிடுவான், இந்த இடத்துல நம்ம ரொம்ப மெனக்கிட வேணாம், கொஞ்சம் விடுவோம். உதாரணத்துக்கு அந்த கொலுசு சீன் இருக்குல்ல மெய்யழகன்ல, அது எழுதும் போது நானே வந்து மைண்ட்ல 96ல அவர் இந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடுவார்ல ஸ்பூன்ல, அங்க ஒரு வயலின் பிட் ஒன்று வரும், இத மாதிரி ஏதோ ஒரு வேலையை இங்க பார்க்க போறான் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஐ ஜஸ்ட் லெஃப்ட் இட் தட். அதுல ரொம்ப நான் அதை ட்ராமடைஸ் பண்ணவோ இல்ல எதுவும் பண்ணல, ஏன்னா ஐ நோ he will do something there. அது மாதிரி இட்ஸ் we kind of know நான் என்ன செய்வேன் அவனுக்கு தெரியும், அவன் என்ன செய்வான்னு எனக்கு தெரியும். இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ப்ரோ இப்போ எவ்வளவோ படங்களுக்கு இசை போடுறீங்க, ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ஒரு ஒரு when it comes to re-recording, அங்க என்ன இருக்கோ அதை பார்த்து தான் probably you get triggered in a very organic way. பிரேம் சாரோட விஷுவல்ஸும் அவரோட கதைக்களமும் அந்த 24 ஃப்ரேம்ஸும் உங்களுக்கு என்ன சொல்லுது? What does it do to you? ஃபர்ஸ்ட்ல வந்து see I know him first, அதாவது personally I know him, how he is as a human. So I know I like the way he handles emotions even real life la. So I'm always curious to hear what he has to say, not just stories but anything. அப்ப ஸ்டோரிஸ்ல வந்து there is well now you can say nothing is there in Meyyalagan or 96. There is no conflict or nothing, just some random humans talking or sharing emotions, and that is my personal space, and I love that kind of space, and I never got that from anywhere else. Wow. So அது எனக்கு outside movie-ல கிடைக்கல. I mean, inside movie வந்து this is the only time I've been very comfortable in my life, purely comfortable. So I've told him many times, I don't express at all to anyone, but I've done that to him this time. 96 la na avlo I didn't appreciate him much. In the party he didn't give me any choice. So I enjoy working with Premnath. என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா கோவிந்தோட எடிட்டிங், அது he don't use any reference music at all. Not even one sound, no effects, nothing, no music at all. He always gives me space, like very sustained spaces for all the scenes, so that I can create music. Then I send it to him, then he cuts down to music. ஸோ அந்த ப்ரொசஸே ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஹியூமேனா இருக்கும். வெரி வெரி என்ன சொல்றது, வெரி வெரி பர்சனல் இன்டிமேட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ டோன்ட் நோ அபவுட் அதர் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், இது ஐ ஹவ் நெவர் ஃபெல்ட் எனிவேர் எல்ஸ். இந்த கிரியேட்டிவ் ப்ராசஸே ரொம்ப இன்டென்ஸா பாக்குறீங்க. ஏன் பார்க்க முடியுதுன்னா பிகாஸ் இட் டச்சஸ் யூ அட் டிஃபரெண்ட் லெவல்ஸ் நினைக்கிறேன். ஓ எஸ், எல்லாருக்குமே இட் இஸ் வெரி பர்சனல். It was never professional, to be honest. ஒரு மாதிரி ஒரு 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர், அப்படி ஒரு கான்ஃப்ளிக்ட், இதுக்குள்ள ஒரு டக்குன்னு அடுத்த இதுக்கு போயிடணும், அதெல்லாம் இல்லாம ஒரு வாழ்க்கையவே படமாக்குறதுன்றது வந்து
கொஞ்சம் கடினம் தானே சார், அது எப்படி சார் பண்றீங்க? ஆக்சுவலா ரொம்ப ஈஸி. I was about to tell you. Once when you see things separately or differently, that is when it become work. எங்களுக்கு உண்மையாவே அப்படி கிடையாது. எங்களுக்கு ரெண்டும் ஒண்ணுதான் சொல்ல போனா. இன்னொன்னு நம்ம மூவிஸ்லயும் இல்ல மியூசிக்கோ எடிட்டிங்லயும் what do you try to do? You try to tell an emotion, try to tell a story. What is a story? It's a bunch of emotions or characters. இதானே. ஸோ இதை சொல்றது எங்கேருந்து எடுக்கிறோம் இதெல்லாம்? We don't derive all these things from some science book or anything. It comes from your own life. அதனால அதை சொல்றது எங்களுக்கு அது இட் ஹஸ் பிகம் அ வே ஆஃப் லைஃப்னு சொல்லலாம். இப்போ கம்போஸ் பண்ணும் போதும் சரி கம்போஸ் பண்ண உட்கார்றோம் அப்படின்னு நாங்க ஒரு நாளும் உட்கார்ந்தது இல்ல. அப்படியே எல்லாமே உட்கார்ந்துட்டு இருப்போம், பேசிட்டு இருப்போம், பல நாள் நல்லா சாப்பிட்டு தூங்கிடுவோம். திடீர்னு பார்த்தா ரெஞ்சு கோவிந்தோட ஒய்ஃப் வந்து அண்ணா கோவிந்த் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படிமா. எப்பமா? நீங்க தூங்க ஆரம்பிச்ச உடனே ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, எந்திரிச்சு உள்ள ஓடுவேன். ஸோ இட்ஸ் லைக் தட். இட் வாஸ் நெவர் லைக் ஒர்க் அப்படின்னு இருந்ததே கிடையாது. சார் இப்போ உங்ககிட்ட வந்து நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன், கம் டு யூ ஒரு பூரிப்புலயும் ஒரு ஆதங்கத்திலயும் அவன் அந்த படத்தை பார்த்து என்ன ஃபீல் பண்ணானோ அதை அவன் உங்ககிட்ட அப்படியே கன்வே பண்றான் சார். 96 டயத்துல பல பேர் வந்து சார் என்னமோ பண்ணிட்டீங்க சார், அந்த என்னமோ பண்ணிட்டீங்க சார்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் தான் நிறைய நேரம் குறிஞ்சிப்பூ மாதிரி தான் இருக்கணும் உங்க படம், அடிக்கடி வந்தா இவங்களுக்கு அந்த அருமை தெரியாதுன்னு கூட நான் நினைப்பேன். பட் இப்படி வந்து ஒரு ஒரு அட் அ பாயிண்ட் வேர் யூ ஆர் ஏபிள் டு ஒரு தண்ணியை கலக்கி விட்டுறீங்க, அவனுக்குள்ள ஒரு ரசாயன மாற்றம் ஏற்பட்டு அவன் பல எமோஷன்ஸை அவன் டச் பண்ணாத சில விஷயம்லாம் இருக்கும்ல, அது டார்க் மேட்டரா இருக்கலாம், இல்ல வார்த்தைகள் போட முடியாத ஏதாவது ஒண்ணா இருக்கலாம். just direct to a point where he feels cleansed ஒரு மாதிரி. அதுதான் பிரேமோட படங்கள். எனக்கு தெரியல, நான் பாக்குறவங்க சொல்றத வச்சு நான் I try to arrive at something but I fail. ஏன்னா அதை நான் ரொம்ப அதுக்கு முயற்சி பண்றது இல்ல. எனக்கு என்னன்னா மேபி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இட்ஸ் வெரி ஒரு ட்ரிவியல் இஷ்யூ, இதுதான் டீடைல் தான் அது. எனக்கு என்னன்னா நமக்கு சினிமாக்குன்னு சில இமோஷன்ஸ் தான் சொல்றாங்க, பட் ரியல் லைஃப்ல நம்ம பாக்குறோம்ல. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு அந்த ஒரு பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டோம், இந்த டீ சாப்பிட்டோம், டீயை பத்தி பேசுவோம், அந்த டீ ஏன் அவ்வளவு ஸ்பெஷல் பேசும்போது இட்ஸ் லைக் we have so much in common, we share the same emotion. பட் இதை ஏன் சினிமால சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. this is a very profound emotion. இது ஒன்னும் நீங்க என்ன சொல்றது இக்னோர் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. பட் சன்செட் உங்க படத்துக்கு ஏத்த மாதிரி தம்பி கேமராமேன் அது ஒரு டைட்டு போங்க, அப்படியே சார்ல இருந்து ஒரு ஃபோக்கஸ் ஷிஃப்ட் போடாக்கன்னா. எனக்கு மேலகன்ல கார்த்தி சார் சொல்ற ஒரு டயலாக் தான் ஞாபகம். என் கூட எதையோ பார்க்க அந்த சூரியனும் கீழே இறங்கல. சார் சாரி டு இன்டரப்ட், இது என்னன்னே தெரியாம தான் சார் நீங்க பண்ற வரைக்கும் சூப்பரா இருக்க போகுது சார். அது எனக்கு தெரியும்னு அவசியம் இல்ல. அது ஒரு வித தேடல்ல, ஆனா இது எல்லாமே ஒரு மாதிரி டைல்யூட் ஆகாம சூப்பர் இம்போஸ் ஆகி பிரமாதமா ஆம்பிளிஃபை ஆகிறதுக்கு கோவிந்த் வசந்தாவோட இசை ஒரு பெரிய பலமும் தோணுது சார். அது பலம்ங்கிறத தாண்டி என்ன சொல்றது, அது இன்டர்வியூ ஆகுது, அது கூடவே சேர்ந்துருது. It is not a supporting or strengthening factor. It is the factorங்கறேன், அதோட சேர்ந்துருது அது. ஸோ அப்படி அது வர்றதுனாலதான் இப்ப நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, உங்களுக்கு போடும்போது மட்டும் அவர் என்னமோ பண்றாரு, அவன் எனக்குன்னு பண்றது இல்ல, I just allow him inside, அவ்வளவுதான். அவன் எப்பவும் பண்றதான் அவன் பண்றான். I always everybody asks the same. A lot of people ask me, so எனக்கு ஒரே ஆன்சர், he always listens to me. You know, first I'll send him what I feel about the song or situation. Then he will, if he don't like it or he wants a change, he will tell me why it is not going to work the way I imagined it. இப்போ நான் அது நல்ல பாட்டு இல்ல அல்லது அதை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லல, பட் why it will not work if we use that song. So அதனால I'll get more
டைம் டு சர்ச் ஃபார் தட் சாங். எனக்கு அந்த 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 சேலஞ்ச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டு டைவ் இன்சைட் தி எமோஷன்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் லெவல் எமோஷன்ஸ் ஆர் லிட்டில் எனக்கு என்ன கொஞ்சம் போர் அடிக்கும். போரிங், தட்ஸ் தி ட்ரூத். அதான் ஒரே வார்த்தை. I always love to go deeper into emotions. So அந்த ஸ்பேஸ் வந்து as I told you it's very rare. இல்ல So அது but the easiest thing is it's very easy to there are a lot of stories to tell. No, நம்ம என் வாழ்க்கையிலேயே நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு, ஏகப்பட்ட ஃபிலிம் ஸ்டோரிஸ் இருக்கு. ஸோ பட் அது யாருமே nobody is ready to do it. இன்னொன்னு என்னோட பிலீஃப் என்னன்னா, now that கோவிந்த் இருக்கிறதுனால கோவிந்த மட்டும் சொல்றேன், கோவிந்தோட கோர்னு ஒண்ணு இருக்குல்ல, அத வந்து if you can tap, if you can bring it outside, then you get his best. It's a wave. அது வந்துருச்சுன்னா அப்பதான் உங்களுக்கு கோவிந்த் யாருன்னு தெரியும். கோவிந்தன் இல்ல, அது இப்ப நடிகர்களா இருக்கலாம், இப்போ ஒரு கார்த்தி சாரா அரவிந்த் சாரா இருக்கலாம், இல்ல எடிட்டர் கோவிந்தா இருக்கலாம், இல்ல கார்த்திக் நேதா உமாதேவியா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், நம்ம டிஓபி மகேந்திரனா இருக்கலாம். அவங்களோட கோர் ஒண்ணு இருக்கும், எதுக்காக அவங்க சினிமால இருக்காங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஏதோ ஒண்ணு புடிச்சு போய் ஏதோ ஒண்ணு அவங்கள செயல்படுத்துது இல்ல, அத நீங்க வந்து நீங்க கட்டவிழ்த்து விட்டீங்கன்னு வச்சுங்க, அப்ப ஒண்ணு வரும், that will be their best. அது வந்து உண்மையாவே சொல்றேனே, அதை வெளியில கொண்டு வர்றது ரொம்ப ஈஸி. நீங்க உங்க வேலையை செஞ்சுட்டீங்கன்னா அதை கொண்டு வர்றது ரொம்ப ஈஸி. You just have to allow them to. That the universe they create, no, first of all, that is very important. இந்த படத்துல ரெக்கார்டிங் டைம்லயே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, that universe that you created in the first place, it's so freaking beautiful. So that everything grows there is beautiful. So அது மாதிரி எல்லாருமே just living inside ecosystem-ஆ கிரியேட் பண்றீங்க. ஆமா, ஏன்னா பயங்கர ஈகோ இருக்க கூடாது முதல்ல. அப்படி இருக்கிறவங்க யாரையுமே டீம்க்குள்ள வைக்கிறது கிடையாது. கார்த்தி சார் பத்தி சொல்லி இந்த இடத்துல ஒரு டயர் 1 ஹீரோ who can do anything, அப்படி நம்ம சட்டப்படி இதை காம்ப்ளிமெண்டாவே வைக்க கூடாது, ஏன்னா கதை தான் ப்ரையாரிட்டி. பட் இந்த கதையோட புனிதத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்தால் வந்தாங்க, அதை நான் ரொம்ப பெரிய விஷயமா பாக்கிறேன். அவர் வரலன்னா முதல்ல இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நின்றுக்குமே. இப்போ அவர் கிடைக்க போய் அப்புறமா அரவிந்த் சார் கிடைக்க போய் it has reached where it has to. அதனால அது இன்னொன்னு, அது அவங்களுக்குள்ள ஒண்ணு இருக்கும்ல. இப்ப இதுல பாத்துட்டு சொல்றாங்கல்ல, அவ்வளவு அழகா நடிச்சிருக்காரு, ரொம்ப நாள் ஆச்சு இப்படி பார்த்து, இப்படி பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்றாங்கல்ல. அப்ப ஏதோ ஒண்ணு வித்தியாசமா அவங்களுக்குள்ள இருந்து வெளில வந்துருச்சுல்ல. சோ அதை நம்ம கொண்டு வர்றதுக்கு ஒரு ஒரு சூழல் நம்ம ஏற்படுத்த வேண்டியிருக்கு. இந்த நேர்காணல ஏன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இவ்வளவு நாள் கழிச்சு பண்ண வேண்டியிருக்குன்னா, அவ்வளவு நாள் ஆகுது சார் இந்த படத்தை முழுமையா கன்சியூம் பண்ணி. இது வந்து எப்படின்னா, இது பேசிக்லி இட்ஸ் லைக் தேன் மாதிரி சார், கெட்டு போகாதுன்னு நினைக்கிறேன் அந்த படம். எப்ப வேணா போய் ரீவிசிட் பண்ணி, எனக்கு என்னமோ இன்னைக்கு ஒரு படம்னாலே அதை பத்தின ஒரு பார்வையை, ஒரு கண்ணோட்டத்தை முன்வைக்கணும்ன்ற ஒரு கட்டாய நிலைக்கு எல்லாரும் தள்ளப்படுறோம். This is one kind of a film where it is going to age well, and for music also to age well. Govind bro, how do you like in the choice of instrument? நீங்க எனக்கு இந்த கேள்வியாவே கேட்க முடியாது, ஏன்னா நீங்க ஸ்ட்ரக்சருக்குள்ளே வரல நீங்க ரெண்டு பேரும். அதனால என்னத்தை கேட்கறதுன்னு ஒரு யோசனை வருது. ஏதோ ஒரு சீன் பாக்குறாரு, பார்த்த உடனே அவருக்கு ஒண்ணு தோணுது, அது அப்படியே இன்ஸ்டிங்டிவா பண்றாரு. இல்ல இங்க வந்து நம்ம ஆக்சுவலா ஒரு அக்கூஸ்டிக்கா போனா நல்லா இருக்கும் அப்படின்னு மைண்ட் அப்படி யோசிக்குதா? எனக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் என்ன, இட்ஸ் வெரி மச் ஸ்ட்ரக்சர்டு மியூசிக் இந்த படத்துல. மேடகன்ல இட்ஸ் வெரி நார்மல், ஐ மீன் வெரி ரிலேட்டபிள் ஹர்ட் மியூசிக். அதாவது நத்திங் யூனிக் இன் மேடகன்ஸ் மியூசிக் என்னை பொறுத்த வரைக்கும். அட்லீஸ்ட் நான் ஐ கம்ப்ளீட்லி இன்ஸ்பயர்டு ஃப்ரம் ஹர்ட் மியூசிக்ஸ் லைக் இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், விக்கி பேக்ரவுண்ட் ஸ்கோரு, எரிக் சாட்டி, அந்த மாதிரி all over the place. Johnson Marsha, everything is there. A lot of Malayalam songs are there inside Meyyadagan. That was the core emotion came out from me. எனக்கு அந்த மாதிரி தான் வெளியே வந்தது. Because it really shook my nostalgic emotions. Everything came out from my own musical inspirations. So அதனால எல்லாரும் இருக்கு உள்ள. So அதனால very very typical cinema music, but I only try to
not disturb the dialogue, but this is a talky movie, so music can really disturb the dialogues. But எனக்கு அது ரொம்ப சேலஞ்சிங்கா ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அந்த லாஸ்ட் ஃபோன் கால் கார்த்தி இந்த வெஜிடபிள் சீன் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப இட் வாஸ் ஃபன் டு பிளே அலாங். இந்த மியூசிக் இதெல்லாம் உங்களோட படங்கள் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் நேச்சர் இருக்கிறதுனால, பட் ஸ்டில் தேர் இஸ் ஒன் கட் அந்த சீன் சேஞ்சஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ எமோஷன் வந்து பல நேரங்கள்ல உங்க படங்கள்ல சஸ்டெயின் ஆகும், வேற சீனோட பேசிங் கொஞ்சம் மாறுதலா இருக்கும். அதுக்கான இசை வடிவத்தை எப்படி ப்ரோ பாக்குறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், வென் அவர் கார்த்தி சாரோட சப்பலை போட்டுட்டு அறக்க பறக்க ராவோட ராவ எஸ்கேப் போறாரு, வீட்ல இருந்து அடிச்சு ஓடுறாரு, ஓடி வரும்போது கூனி குறுகி ஐயோ பேரு கூட எனக்கு ஞாபகம் இல்லையன்ற ஒரு எமோஷனு, தமால்னு பார்த்தா கோயில் வாசல்ல வேற ஒருத்தவங்க கிட்ட ஒரு டாக்கி, இது என்னமோ ஒரு ஓடையில வலிஞ்சு ஓடுற தண்ணி மாதிரி. இது how do you do that? எனக்கு மை ப்ராசஸஸ் ஐ டென்ட் பிளான் எனிதிங். எனக்கு ஒரே ஒரு இதுதான், just use as many as humans as possible in the film, live instruments, because I wanted everyone's renditions of my melodies, or இது எல்லாமே ஃப்ளூட்ல இல்லைன்னா நாதஸ்வரம் எல்லாமே I wanted live most of it. அந்த ஒரு இது மட்டும்தான் இருந்தது. மற்றபடி I was trying to live in the moment. அப்போ அதனால I have absolutely no idea about the space, the scene, after scene and the mari. I have no idea. And the Pukari Amma scene, since you mentioned, I didn't feel like, he asked me last, do you want any music there? Your call and the mari. So I didn't feel anything. Yaar perla archana pananum appadinu பேர் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாமி பேர்ல பண்ணுங்க பாரு. எல்லாரும் டிமாண்ட் பண்ணாங்க, அங்க ஏதாவது ஒரு மியூசிக் வரலாமே, அண்டர்லைன் பண்ணலாமே. பட் த பியூட்டி இஸ் யூ ஷுட் நாட் அண்டர்லைன் இட். பட் we had so much pressure. ஏன்னா கேட்கறவங்க யாரும் சென்ஸ்லெஸ் பீப்புள் கிடையாது, நல்ல ரசனை உள்ளவர்கள் தான். ஆனா அதை மீறி அதுக்கு நோ சொல்ல வேண்டிய ஒரு இடம் இருந்தது. நாங்க 2 பேர் மட்டும் தான் நோ சொன்னோம். ஏன்னா ஐ செட் நோ, பட் ஐ ஹேட் டு கன்சல்ட் கோவிந்த். ஏன்னா இட் இஸ் ஹிஸ் ஜாப். சார் எப்பவுமே ஃபுட்வேர் கழட்டி தான் ஓட்டுவீங்களா? இப்ப கொஞ்சம் ஃபுட்வேர் போட்டு ஓட்ட பழகிட்டு இருக்கேன். அது ஃபர்ஸ்ட் ஓட்ட ஆரம்பிக்கும் போது எப்படின்னா காரை வாங்கிட்டு தான் ஓட்ட கத்துக்கிட்டேன். அப்ப அந்த பயத்துல ஒழுங்கா ஓட்டிடணும், அசிங்கப்பட்டுற கூடாதுன்னு சொல்லி ஆரம்பிச்சது. பட் இப்ப ஓட்ட முடியுது. சார் இப்போ எழுத்து கூட எங்கிருந்து வருதுன்ற மாதிரி ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு ஐ திங்க். ஏதாவது இசை எங்கிருந்து தான் வருது? இங்க எந்த வருது? எனக்கு my way of communication is through music. I think கொஞ்சம் கூட ஈஸியா இருக்கு. He speaks through music. சார் ஏன் சார் இந்த லொகேஷனை சூஸ் பண்ணீங்க? மெயின் ஆக்சுவலா நாங்க சும்மா பார்க்கணும்னு வந்தோம். பொதுவா 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் வந்து எப்படின்னா ஒரு மாதிரி கொஞ்சம் என்ன சொல்றது, அது எப்படி சொல்றது, கொஞ்சம் ஓவரா இருக்கும் ஆக்சுவலா. பட் இது நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி சிம்பிள். அதுல ஒரு பியூட்டி இருக்கும். அது நிறைய கிரேஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் எஸ்பெஷலி தட் பேசேஜ் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். வேற இந்த ஜானு கேரக்டர் நடந்து வர்ற அந்த இது இருக்குல்ல, அது வந்து எங்களுக்கு அப்படியே கச்சிதமா அமைஞ்சது. ஷாப்பிங் பேக்ஸ் அசிங்கமா திட்டினேன் சார் உங்களை. தேங்க்யூ. பல ஆண்டுகளுக்கு அப்புறம் திரும்ப த்ரிஷா மேல ஒரு காதல், அது அவங்க கிட்ட சொல்லவும் முடியாது, சொன்னா அவங்களுக்கு புரியவும் புரியாது, அதை அவங்க நிராகரிச்சிருவாங்க வேற. அப்படி ஒரு மன வலிக்கு எங்களை எல்லாரையும் தள்ளி இந்த ஆள் வேற வயலின போட்டு மீட்டி காலி பண்ணிட்டான் சார் எல்லாரையும். அது ஒரு எல்லாம் கூடி வந்த ஒரு சீன். அது அராஜகம் சார். How did sir, when the first time when you heard how was it? அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அது இந்த பையன் பண்ண ஒரு சேட்டை தான் அது. என்னன்னா அந்த மியூசிக் 96ல கிடையவே கிடையாது. நான் சொல்றது ஷூட்டிங் முடிஞ்சு டப்பிங் போயிட்டு இருக்கு, அது வரைக்கும் அந்த மியூசிக் கிடையாது. அதான் உண்மை. என்னன்னா விஜய் சேதுபதிக்கு பிறந்த நாள் வந்து ஜனவரி மாசம் வரும். அப்ப அவர் இங்கதான் இருந்தாரு. அவருக்கு ஒரு பெயிண்டிங் மாதிரி வரைஞ்சு பிறந்தநாள் பரிசா கொடுத்துட்டோம். த்ரிஷாவோட பிறந்தநாள் மே மாசம் வருது.
ஆனா அவங்க ஊர்ல இல்ல, அவங்க எங்கேயோ ஃபாரின் கண்ட்ரி எங்கேயோ போயிட்டாங்க. இஃப் ஐம் நாட் ராங், மெக்சிகோவோ எங்கேயோ போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸோட ஏதோ போயிருந்தாங்க. ஸோ எப்படி விஷ் பண்றது, சும்மா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு போட முடியாது, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா அவங்களுக்கு இது பண்ணி தரணும். சரின்ட்டு இவன் பயங்கரமான த்ரிஷா ஃபேன் இவன். ஆமா. ஸோ அதனால நான் கேட்டேன், டேய் ஏதாவது ஒன்று கம்போஸ் பண்ணி கொடு, சின்னதா ஒரு பிட் மாதிரி, ஏதாவது ஒரு பிட் மியூசிக் மாதிரி போட்டு அது பின்னாடி நம்ம வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஒரு ஹாப்பி பர்த்டேன்னு ஏதோ ஒன்று போட்டு அனுப்புவோம். இட் வில் பி a personalized gift. ஏன்னா her support for the movie was great. அதனால அதுக்கு அந்த ஒரு மரியாதை நம்ம ஒன்று செய்வோம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படி வந்ததுதான் இந்த மியூசிக். அவன் ஏற்கனவே கம்போஸ் பண்ணி வச்சிருந்தானா அதுக்கு பண்ணானான்னு எனக்கு தெரியாது. அப்ப வந்து இதை பிளே பண்றான், ரொம்ப நல்லா இருந்துச்சு, சரி இதை அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பியாச்சு. ஆனா அவங்க இருந்த பிஸில அதை பார்க்கவே இல்லை. அவங்க ஏதோ 3 நாள் கழிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அந்த மாதிரி. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, டப்பிங்ல இருக்கும்போது திடீர்னு அண்ணா எங்க இருக்கிறீங்க, நான் அந்த மாதிரி பார்க்க வரணும். சரி வா, இங்க டப்பிங்ல தான் இருக்கேன், சின்ன தான் பேசிட்டு இருக்காங்க வா. வந்தா ஒரு மாதிரி ஒரு பொசஸ்ட் ஸ்டேட்ல இருந்தான். கசம் சொன்ன அப்படியே ஒரு மாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் சிஸ்டம் கொடுங்க, நான் ஏதோ பண்ணணும்னா டப்பிங் இன்ஜினியர் திலீப் சரி இந்தாங்கன்னு சிஸ்டம் கொடுத்தோன்னு எடுத்து பென்ட்ரைவ் இது பண்ணி ஏதோ பண்றான், ஏதோ பிளேஸ் பண்றான். ஏன்னா தட்ஸ் நாட் த பிளேஸ் டு ஒர்க். டப்பிங் பண்ற இடம் அங்க, நீ மியூசிக்கோ எடிட்டிங்கோ பண்றதுக்கான இடம் கிடையாது. பட் அங்க இருக்கிறத ஏதோ சாஃப்ட்வேர் வச்சு ஏதோ பண்ணி எதெல்லாம் பிளேஸ் பண்ணிட்டு ஒரு தடவை பாருங்க அப்படிங்கிறான். எந்த சீன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் த்ரிஷா வந்து கதையை அப்படியே மாத்தி சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா. அந்த சீன்ல இவன் கரெக்டா அதை பிளேஸ் பண்றான். அவன் கம்போஸ் பண்ண ஏதோ ஒரு மியூசிக், அது என்னன்னு கூட எனக்கு தெரியாது, வந்து அதை பிளேஸ் பண்ணி பிளே பண்ணா யூ ஒன்ட் பிலீவ். கட்டுல வர சேஞ்ச் ஓவர் இருக்குல்ல, மியூசிக்கல் சேஞ்ச் ஓவர் வந்து கட்டுல உட்காருது. ரேண்டமா போட்ட மியூசிக், அந்த கோவிந்த் எடிட் பண்ண ஒரு ஃபுட்டேஜ் அப்படியே உட்காருது. நான் சொல்றதுல எந்த எக்ஸாஜரேஷன் கிடையாது. அப்பவே நான் வண்டி எடுத்து I had to show it to him to make him believe. அப்படியே காதுலே I just placed it there சும்மா randomly. I didn't do anything. இப்போ நீங்க பாக்குறது வந்து it's a one time try. அப்பதிக்கு வச்சது அவ்வளவுதான். அப்பதிக்கு வச்சது we didn't do anything. ரெண்டு பேர் ஹக் பண்றாங்க, அந்த சாங் வருது அப்படியே காதலே காதலே. எல்லாமே அதுக்கு முன்னாடி வர மியூசிக் எல்லாமே the violin starts, everything is it's a fluke. But எல்லாத்துக்குமே வந்து as I told you know, that universe that he created, it was just on perfect point. எல்லாமே வந்து நீங்க இந்த ஸ்கூல் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் எல்லாம் போய் பாத்தீங்களான்னு தெரியல. கேஸ்டோலினா பாட்டு போய்கிட்டு இருக்கோம், அப்புறம் டண்டனகரன் போய்கிட்டு இருக்கோம், எல்லா புஷ்பம் குப்சாமி படிக்கிட்டு இருப்பாரு. திடீர்னு crowd goes berserk and they just smitten by the love of their life. அப்படியே எல்லாம் அவன் ஸ்தம்பிச்சு போய் டக்குன்னு பாக்காதவங்க எல்லாம் ஐ கான்டாக்ட்ல பாத்துக்கிட்டு இருப்பான். அந்த பாட்டு வந்து ஏதோ ஒரு தேக்கி வச்ச தேகத்தெல்லாம் அப்படியே இழுத்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சின்ஸ் we are all fans of பெரிய பாய், விண்வெளி நாயகனேன்னு 2 வார்த்தை தான் வருது, எங்கேயோ நம்மள டெலிபோர்ட் பண்ணிட்டு போகுது. அதே மாதிரி இந்த வயலினோட பாரு கணக்குலயே வாட் எவர் இட் இஸ், என்ன ஒரு அசெண்டிங்கோ டிசெண்டிங்கோ, அது கேட்ட உடனே வெளிப்படையா வெளியே சொல்ல முடியாத இடத்துல எல்லாம் கூஸ் பம்ப்ஸ் வருது சார். அது என்ன, அது இப்ப ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். என்னன்னா இப்ப நான் ஒண்ணு இவங்கள்ட்ட ட்ரை பண்றேன்ல, கோவிந்த்கிட்டயோ படத்துல ஒர்க் பண்ற எல்லார்கிட்டையும் ஐ ட்ரை டு டாப் தேர் கோர், ஐ ட்ரை டு அன்லீஷ் தேர் கோர். அதை கட்டவிழ்த்து விடுறதுல எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷம் உண்டு. ஏன்னா எனக்கு அதை பார்க்கணும்னு எனக்கு ஆசை. இவங்களும் அதைத்தான் செய்யறாங்க. அதனாலதான் மேபி நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டோமோ என்னமோ தெரியல. ஆடியன்ஸ்டையும் அதைத்தான், அந்த இசை அதைத்தான் செய்யுது, அந்த நடிப்பு அதைத்தான் செய்யுது. அவங்களுக்குள்ள ஒண்ணு இருக்குல்ல, இந்த நியூக்ளியஸ், அதை போய் தட்டும் போதுதான் அவன் அப்படி சிரிச்சுட்டு வந்து ஆசையா வந்து பேசுறான். அதை கேட்டோன்னு அவன் அப்படியே ஏதோ அவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்குது. அது ஒரு வெளிப்புறமான ஒரு நிகழ்வு இல்ல, அது ரொம்ப உள்ளார்ந்து போய் ஒரு விஷயம் அடிக்குது. சார் எனக்கு தெரிஞ்சு கான்டெம்பரரி சினிமா, நியூ சினிமால 2000s அப்புறம் வந்த சினிமால செல்வராகவனும் பிரேம் மட்டும்தான் சார் பெரிஃபரல் விஷன்ல மிஸ் ஆன சில எமோஷன்ஸ் எல்லாம் சினிமால கொண்டு வந்திருக்காங்க. நிஜமாவே சேதுனா வாயில பிரெட் வச்சு அந்த மானுக்கு கொடுப்பாருன்றது வந்து எழுத முடியுமான்னு தெரியல. நீங்க எழுதுவீங்க இல்ல, அது உண்மையாவே நான் சொல்லி அவர் செய்யல. அதை கொடுக்கணும்னு ஒண்ணு வருது இல்ல, அந்த அன்பு வருது இல்ல,
அது அது வந்து என்னன்னா அது அவருக்குள்ள இருந்து அது வர்ற ஒரு அன்பு. How are you able to create that kind of a scenario with your technicians? இது வந்து ரொம்ப செல்ஃபிஷா என் படத்துக்கு என் ஃப்ரேமுக்குன்னு யோசிச்சு பண்ணல இது. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு வே ஆஃப் லைஃப். So give me a simple answer if you can. The difference you see with Govind Vasantha 96 and Meyyad, it could be a nice difference or no difference. Actually no difference. I don't see any difference. In fact, it has become more personal, I would say. ஏன்னா we started building that relationship through 96. 96 பண்ணும்போது என்னன்னா ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு ஆசை இருக்கும், எப்படா உட்காந்து ஏதாவது ஒரு வேலை பார்ப்போம் அப்படின்னு இருக்கும். அண்ட் அது ஒரு முடிகிற நேரம் வரும்ல, இப்போ ஒரு 1 hour தான் டைம் இருக்கு, இப்போ மட்டும்தான் அவன் சென்னையில இருக்கான் அப்படின்னா முடிகிற நேரத்துல ஐயோ சரி ஓகே முடியுதா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இதுதான் இருக்கும். பட் இப்போ வந்து என்ன சொல்றது, இட் இஸ் ஹேப்பனிங் irrespective ஆஃப் ஒன்னா உட்காந்துருக்கமோ இல்லையோ வேலை பார்க்குறோமோ இல்லையோ, இட் இஸ் தேர், இட் இஸ் ஸ்டில் ஹேப்பனிங். அந்த மாதிரி தான் இருக்கு. இல்லைன்னா அவன் இதை கேட்குற ஆளே கிடையாது. அண்ட் மேபி இன்டர்வியூ பார்க்குறவங்களுக்கும் சேர்த்தே சொல்லலாம், ஹி ஹேட்ஸ் இன்டர்வியூஸ், சுத்தமாக பிடிக்காது எனக்கு. ஈவன் ஐ ஹேட் இன்டர்வியூஸ் ஃபார் அ டிஃப்ரெண்ட் ரீசன். எனக்கு கேள்வி கேட்டால் கோவம் வரும், அவனுக்கு இன்டர்வியூ அவனுக்கு பதில் சொல்ல பிடிக்காதுன்னு வேணா வச்சுப்போம், ரெண்டு ஒண்ணுதான் அந்த மாதிரி. பட் இந்த இன்டர்வியூ வேணும்னு கேட்டது கோவிந்த் வசந்தா. ஃபார் த சிம்பிளஸ்ட் ரீசன், he wanted to record this in the moment or in the happening இருக்குல்ல, இந்த டைம் that I wanted to etch this அப்படின்னு சொல்லலாம், phase of my life. so அப்படின்னு அதுக்கு நான் ஒரு வயலின் போவா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நீ தான் எனக்கு மைண்ட்ல வந்தது. ஸோ இன்ஃபேக்ட் அவனை நான் கன்வின்ஸ் பண்ணி சொல்லிட்டேன், இல்ல அப்படியே பண்ணட்டும், ஏன்னா it has to be very very personal. It's I have no idea about the interviews or anything. I don't watch interview much. I don't know what is happening. Why, like, I mean, why is a very basic kind of question, but you are like, you like being like, you know, away from all this. Do you want to be like எனக்கு சார் தோழிகளே எனக்கு எல்லாமே பர்சனல் தான். எனக்கு fake பண்ண முடியாது. I can fake if I want to. That's also personal to me. So that's what I'm saying. I don't want to show it to other people publicly. It's personal space. If I want to be fake, that's my choice. So I don't want to do that on camera. You're wired in a certain way, which is, you know, manifested into a musical form. I think the purpose of you being used because you have to give music like this. நான் அதை அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா வெள்ளக்கார இன்ஸ்ட்ருமெண்ட் சார் இந்த வயலின், நம்ம கூட கண்டுபிடிக்கல. இந்த அது லால்குடி ஜெயராமனுக்கு அப்புறம் இந்த ஆள் தான் அதிகமா இதுக்கு நான் பொறுப்பு இல்ல. அது இல்ல, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு பேண்ட்ல உங்க பேண்ட்ல ஒரு 10 பேர் இருக்காங்களா, 15 பேர் இருப்பாங்களா? 15 பேர்ல சரி, எனக்கு சும்மா வயலினோட அந்த ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எனக்கு இட்ஸ் வெரி ஃபன்னி. ஐ அம் நாட் அதாவது எனக்கு நீங்க நினைக்கிற மாதிரி ஐ அம் நாட் அ வயலின் ஃபேன். ஓகே, see violin, I went there to learn guitar. See, my only tattoo is guitar. மொக்க டாட்டு வேற. சரி, இந்த மெரினா பீச்ல 50 ரூபா மிஷின் வச்சு இப்படி பேட்டரியில வயர் மாட்டி போடுவாங்க சார், அந்த டாட்டூ தனியா நம்ம பதிவு பண்றோம். சரி, கிட்டார் லேர்ன் பண்ண போய் கிட்டார் அந்த டீச்சர் வாஸ் நாட் தேர். சோ அதனால வீட்ல வந்து அப்பாவோட ஃப்ரெண்டோட வயலின் இருந்தது. ரொம்ப சாதாரணமா போயிடுச்சு. சோ அதனால தான் சத்தியமா 1.5 years I learned. அதுக்கப்புறம் I stopped. சென்னையில வந்ததுக்கு அப்புறம் 2007-8 அந்த டைம்ல இட்ஸ் a very noble accident. என்ன சார் இது? To survive, எனக்கு தெரியாது. I took violin to recording பர்பஸ்க்காக. இப்போ கோபி சுந்தர் அந்த மாதிரி இதுக்கு செஷன்ஸ் வாசிக்கிறீங்க, அட்வர்டைஸ்மென்ட்ல வாசிக்கிறதுக்கு. So just in a matter of 1.5 years you like kind of you like because I understand music. Okay, எனக்கு மியூசிக்ன்றது வந்து I kind of understand. I'm not a learned musician. எனக்கு self taught like John Bonham அது தெரியாது. I am like this. அப்போ violin was easier for me to emote. Wow. So அதனால
திரும்ப அது ஒரு form of expression ஆ தான் வருது. எல்லாமே அதான் மொழி, இசை மொழியே தன்னோட மொழி தான் நினைக்கிறேன். எனக்கு அதனாலதான் எனக்கு அவன் வாசிக்கும் போது அந்த இசை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதை விட எனக்கு அது ரொம்ப புதுசா மட்டும் இல்ல, ரொம்ப அது ஒரு பர்சனலைஸ்டா இருக்கும். இட் வில் பி வெரி செல்ஃப் ஸ்டைல், இட் வில் பி மோர் கோவிந்த் வசந்தா. அண்ட் அவன் இதுக்கு முன்னாடி வாசிச்சதுக்கு இதுக்குமே சம்பந்தம் இருக்காது, பட் இட் வில் பி அது ரொம்ப செல்ஃப் ஸ்டைல்டா இருக்கும். ஸோ தட்ஸ் வை லைக் even your films are like this. I think ரெண்டுமே கிராமர்ல ஒட்டி போச்சுன்னு நினைக்கிறேன் சார். எக்ஸாக்ட்லி, அந்த கிராமர் இல்லாத தன்மையில ரெண்டு பேரும் வி அலைன். இன்னொன்னு எனக்கு சம்திங் ஐ ஃபீல் which is like ஒரு piece of small advice to all the directors or technicians who would love to work with Govind Vasantha. என்னன்னா even the people who are working with him like லக்ஷ்மியா இருக்கட்டும், சுஜிதா இருக்கட்டும், இப்போ நானா இருக்கட்டும், மற்ற directors whoever loves his music and who loves Govind, என்னன்னா அவன் the child inside him is intact. அத நீங்க தொந்தரவு பண்ணாம இருந்தா போதும், மொத்தத்தை அவன் பண்ணி கொடுத்துருவான். ஸோ அதனாலதான் whenever he does a good music or whenever I meet him, சும்மா மியூசிக்னு கிடையாது, அது கூட செகண்டரி தான். whenever I meet him, I just make sure I buy him something. குட்டி பசங்களுக்கு மிட்டாய் வாங்கி தருவோம்ல, ஏதாவது அது மாதிரி. என்னன்னா அவன் ஹீஸ் என்ன சொல்றது, வெரி இன்ட்ரெஸ்டட் இன் பிசிக்கல் ஃபிட்னஸ்ல. ஸோ அதனால ஐ பை ஹிம் டிஷர்ட்ஸ். நல்ல ஏன்னா he loves to wear, அதனால லட்சத்திலயும் கோடியிலயும் சம்பளம் தான் priority. I like personal gifts because of the shining. ஏன்னா அவன் நிறைய ஷோஸ் போறான்ல, அவன் போடுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப அழுக்கு ட்ரெஸ்ஸா போட்டு போவான், அயன் பண்ணிருக்க மாட்டான். ஸோ அப்படி ஆரம்பிச்சதுதான் அவனுக்கு. ஏதாவது ஏன்னா நல்ல டிசைன்ஸ் வாங்குவான், ஆனா அது நல்லா போட மாட்டான். இப்ப போடுறது அதனால காஸ்டியூம் கரெக்டசி பிரேமன் எவனுமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். அவன் ரொம்ப ஆசையா போட்டுப்பான். சில பேருக்கு வாங்கி கொடுப்பான், அவங்க அதை கண்டுக்க கூட மாட்டாங்க. he carries it very well. So அதனாலதான் இன்னைக்கு கூட ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன். சூப்பர். இது ஒரு பயங்கரமான ஒரு இதுவா இருக்கு. சார் ஒரு நிமிஷம், நம்ம மகாபலிபுரம் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் வண்டி என்ன பாருங்க சார். எனக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவா மகாபலிபுரம் 2 கிலோமீட்டர்ஸ் போர்டு போட்டிருக்கு. சோ ஒரு ஓரமா பாட்டுங்க, நீங்க ரெண்டு பேரும் கிரியேட் பண்ண ஒரு சவுண்ட் ட்ராக் சும்மா கேட்போம் சார். டிஸ்டர்பன்ஸே இல்ல சார். இங்க நிப்பாட்டீங்கன்னா ஹோட்டலுக்கு தான் நினைச்சு தப்பா நினைச்சிருக்கேன். இங்க நிறுத்த போறேன். ப்ளூடூத் இருக்கும், எஸ் இருக்கு தம்பி, போடுறா பாட்ட. கார்ல பாட்டு கேட்கறதே ஒரு தனி சுகம் சார். யூ கேன் லைக் சாங் போட்டோம், இதுல கனெக்ட் பண்றது. I just want you to add to, like you can add whatever you want to that soundtrack. It can be like, you can treat that soundtrack as a underlay and just whatever how you created this and what went into it. யாரோ இவன் யாரோ, சொந்தம் யாரா இவனோ. சார் சில ராகம் அளவைக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்த்தாலே இது ஒரு வேலை பொழப்பாவே நடந்துருது. எப்ப எது வரணும்னு எப்படியா முடிவு பண்ற? What is this, the way everything gets accentuated, where the reverb comes in handy, and the choice of bloody voice, man. Choice of voice was his idea. Hello. Kamal sir Kamal was sir his was- idea. ஆமா ஆமா. We were Thinking of Yeshudas sir, Ilayaraja அந்த மாதிரி. இதுல என்ன ஒரு குட்டி டீடைல் இதுல என்ன இருக்குன்னா, எழுதும் போதே கவிஞரே எழுதுனது அப்படித்தான், உமா எழுதுனது. ஈரம் வீசும் பெரும் தூய அன்பை தொலைத்தேன் அப்படின்னு, தொலைச்சேன் அப்படின்னு கலவுக்கேலாம போய் முடியும். பியூரா ஆரம்பிச்சு அப்படி கலவுக்கேலா போய் முடியும், பியூரா ஆரம்பிச்சு அப்படி கலவுக்கேலா முடியும். ஸோ அது என்ன ஆயிரும்னா, ஒரு மாதிரி அந்த பாடலாவும் இருக்கும், ரொம்ப பர்சனலாவும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும் அதுல. இந்த பாடல லிரிக்ஸ் இப்ப திரும்ப கவனிச்சீங்கன்னா சாப்பிடுறீங்க அகைன் ஒரு எக்ஸ்பிரஷனா சொல்றேன். அப்படியே பயங்கர சோ கால்டா புனிதமா அப்படி ஆரம்பிச்சு கடைசியில சப்பக்குனது என்னோட மேட்டர், என்னோட குமுறல், என்னோட ஃபீலிங்னு மாத்திர the way it translates into what the moment that you told. Fucking crazy. தெரியல, கிட்டத்தட்ட அந்த தன்மை கமல் சார்ட்ட உண்டு.
அவர் அந்த ஒரு கலையின் உச்சத்தை தொட்டு ஆனா நம்மளையும் டச் பண்ணிடுவாரு. ரெண்டுமே நடக்கும். சோ அந்த மனுஷன் அதுல இருந்தது வந்து உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது இல்ல? கரெக்டா இல்ல என்கிட்ட சொல்லக்கூடாது இல்ல, அது வேற மாதிரி சில ட்ரிகர் பண்ணி விட்டுரும் பயங்கரமா. ஐயோ இல்ல ஹைட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட், ஆனா he will make it so. என்னன்னா இது what surprised me was I was very concerned about this song, and for me it is the most important song of the movie as a movie. அந்த கான்ஃப்ளிக்ட் இந்த பாட்டுல work ஆகலன்னா it's going to fall apart from there. அந்த சீக்வன்ஸே விழுந்துரும். so this is very important. so எனக்கு அவருக்கு இந்த பிட்ச் வந்து அவருக்கு ரொம்ப ஹையா இருக்குமோ, because we'll keep more options for pitch அந்த மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு போனேன். பட் எல்லா ஆல்டர்னேட்ஸும் ரெடி மைண்ட்ல. ஆமா, ஆனா அவர் எங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் கொடுத்தாரு. and I always thought நம்ம பாட்டு ஃபர்ஸ்ட்ல அந்த ஆபீஸ் போய் he played it, no, அந்த டைம்ல கூட he didn't even try singing once. pitch ஓகேவா, I was like blown away. இப்படி பாடலாமான்னு ஒரு உரையாடல் இருக்கும்ல. இல்லப்பா நீங்க இப்படி கம்போஸ் பண்ணிருக்கீங்க, நான் இப்படி பாடலாமா? எதுவுமே இல்ல. வந்தாங்க நின்னாங்க, he learned it and came. உள்ள எல்லாம் ரெடி, எல்லாம் ரெடி. How is it possible? I was moved because of our ignorance. Capacity, it takes a lot of confidence to sing that song, to be very fair. Sometimes அது எப்படி இருக்கும்னா, அந்த சில மேட்ச்ல எல்லாம் பார்த்தா 2 விக்கெட் இருக்கும், ஆனா 10 பால்ல 36 ரன் அடிக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சொல்லும் போது எதிரில் இருக்கவங்க வந்து சொல்லுவாங்க, இல்ல நீ கொஞ்சம் டிஃபென்சிவ் ஆடு, நான் அந்த பக்கம் வந்து நான் எப்படி அடிச்சுக்கிறேன், அப்புறம் நீ இப்படி அப்படின்னா இறங்கி பொழுக்கு 4 அடி அடிச்சுட்டு போ, முடிஞ்சு மேட்ச் கிளம்பு அப்படிம்பாங்கல்ல. அப்படிதான் இருந்துச்சு. Very professional. He was asking ஒவ்வொரு டேக்கும் இது இப்படி பண்ணலாமா, இது இப்படி பாடினா இப்படி. இந்த லிரிக் பத்தி கேட்டேன், நம்ம அது அப்படி ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி தானே இருக்கு, அப்ப எப்படி நான் இப்படி பாடி இருக்கேன், ஆனா இப்படி வந்தா உனக்கு ஓகேவா? சூப்பரா இருக்கு. ஏன்னா for us that situation is like அதோட மேக்கிங் இருக்கா? இருக்கு வீடியோவே இருக்கு. அதை எடுக்காம எப்படி சொல்லப்போனா மேக்கிங் எடுத்த ஒரே இதுதான், வேற எங்கேயுமே அலௌடு கிடையாது. அந்த ப்ராசஸை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா குறுக்க கேமராவோட எல்லாம் வந்தா அங்க for us it's history, more than history. so அதனால and அந்த வீடியோ இந்த எடிட்ல இருக்கிறது எல்லாமே லைவ். that was his singing takes. அம்மா வந்து அது என்ன அந்த குருவியோட எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க வீட்டுல. சிட்டுக்குருவி வந்தது, அந்த இந்த தவிட்டுக்குருவின்னு சொல்லுவாங்க. உன் கல்யாணத்துக்கு நான் வந்தேன் ஜானுன்னு சொல்லும் போது ஒரு தவிழ் வச்சு ஒண்ணு இருக்கும். அப்புறம் நம்மால் சொன்னது ஒண்ணு இருக்கு, என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்மையும் செய்து. இது சூர்யா அண்ணன் மேலகனோட தயாரிப்பாளர் சொன்ன வார்த்தை. என்னன்னா